இன்றைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க இந்த மாதுளை பழச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதுளை பழச்செடி உங்களுக்கு எப்போவுமே காய்களும் பூக்களும் இருக்கணும்னா நான் ஒரு சில டிப்ஸுகள் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாதுளை பழச்செடி எப்போவுமே காய்ச்சி முடிஞ்ச பிறகு நம்ம அந்த காஞ்ச குச்சிகளை உடச்சி எடுத்துடணும். அந்த காஞ்ச குச்சிகளை செடியிலே விட்டு வைக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடியை ரொம்ப உயரமாக வளர விடக்கூடாது. அதை நம்ம எப்போவுமே உடச்சி விட்டு தான் அதை நம்ம வளர விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிக்கு எப்போவுமே நம்ம தண்ணி தினமும் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. மேல் மண் காஞ்சி இருந்தாலே போதுங்க. அடிமண் மட்டும்தான் நமக்கு ஈரமாக இருக்கணும். செடிக்கு எப்போவுமே தொழு உரம் கொடுத்துக்கிட்டே இருங்க. மாதத்தில் ஒரு தடவை கொடுத்தா கூட பரவாயில்ல. அப்புறம் சாம்பல் சத்தும் போரான் சத்தும் கொடுங்க. போரான் சத்துக்கு நீங்கள் இயற்கை இலையை இந்த செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்க காய்கறி கழிவுகளை ஒரு கம்போஸ்ட் பின் வச்சு செடிக்கு ஓரமாக அந்த அந்த டஸ்ட்பினை வச்சுட்டு அதில் நீங்கள் இந்த கழிவுகளை சேர்த்துக்கிட்டே வாங்க. எப்போவுமே உங்களுக்கு பூக்களும் காய்களும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். நன்றி.